தமிழகத்தில் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு குப்பை கொட்டும் இடமாக மாறியுள்ளது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். திருச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் 1000 இளைஞர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பின்னர் சீமான் பேட்டியளித்த போது, நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தவேக கட்சி காரணமாகவே நீங்கள் 1000 இளைஞர்களை சந்திக்கும் நிகழ்வுகளை நடத்துகிறீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த சீமான், 1000 இருந்தாலும் நடிகர் விஜய் எனது தம்பி எனவும் திமுக தான் எனது எதிரி என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கேரளாவில் இருந்து தமிழகத்தில் கடந்த 20 வருடங்களாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது எனவும் தமிழக வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கழிவுகள் கொட்டும் இடமாக மாறியுள்ளது எனவும் கூறினார். தம்பி அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? அதை விட்டு தொலைங்க. நீங்க என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறிச்சுதான் பிரசவமானேன். அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை.